அங்கேயும் இங்கேயும் தேடி திண்ணையில கிடக்கிற கொடக்கல்ல கட்டி வச்ச கதையால இருக்கு. சீமையில இருந்து ஒரு மாப்பிளைய கொண்டு வந்து பொண்ணு வாழ்க்கைய நாரடிக்க பாக்குறான். நாட்டுல நடக்குமா இந்த செய்தி? ஒரு தேங்காயை உடைக்க தெரியாதவெல்லாம் மாப்பிள. என் புள்ள மட்டும் இருந்திருந்தா இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏண்டி அவங்க புள்ள ஊருக்கு போயிருக்கானா? ஊரை விட்டே போயிட்டான். இவங்க தொல்லை தாங்க முடியாம தான் 10 வயசுலயே ஓடி போயிட்டான். தங்கத்தை உன் மேல தேய்ச்சி எடுத்தா தங்கமே கலர் மாற அளவுக்கு இருப்பான் என் புள்ள. அவனை இவளுக்கு கட்டி வச்சு உறவ நிலைக்க வைக்கலான்னு பார்த்தேன். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்டு கண்காணாத தேசத்துக்கு ஓடிட்டான். இப்படி ஒரு கருப்பட்டி மாப்பிள்ளைக்கா என் அண்ணன் பொண்ணு வாக்கப்படனா? ஆத்தா மெதுவா பேசு. மாப்பிள்ளை ரூம் பக்கத்துல தான் இருக்கு. அவரு காதலிக்கு இதுல விழுந்து வைக்க போகுது, புரியுதா? விழுந்துட்டு போட்டோம். என்ன தலையை இறக்கிட்டு வரா? விழட்டோங்கிறேன். மாப்பிள, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா மாப்பிள? கல்யாணத்துல 4 பேரும் 4 விதமா தான் பேசுவாங்க. அந்த அம்மாவுக்கு தான் பையனுக்கு பொண்ணை கொடுக்கலையேங்கிற பொறாம. மாப்பிள்ளைக்கு புது துணி கொடுக்க கூப்பிடுறாங்க. வாங்க. அட விடு மாப்பிள, வா மாப்பிள. நீ ஒருத்தன் தானே மாப்பிளங்கிற மரியாதை வச்சிருக்க. ஏய், நல்லா வெளிக்காத்த உள்ள இழுத்து ஊதுடா. அப்பதான் உள்ளகிற தூசி வெளியே வரும். ராத்திரி என்ன தடா குச்சி தொலைச்ச? நாத்த குடல புடுங்குது. ஊத வேண்டாம், போடா. டேய், யாரா அவன்? வந்து பின்னாடி உட்கார்றான். என்ன மச்சான், கல்யாண வேலைய மலை மாதிரி வச்சுக்கிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க? கவலைப்படாம இரு. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தேங்காய கூட உடைக்க தெரியாத மாப்பிள்ள உன் பொண்ணுக்கு அமையணும்னு தலையெழுத்து. நான் அது கண்ணு கசக்கலையா? கண்ணுல தூசி வந்துருச்சியா? அது கசக்கறியா? மாப்பிள்ளையே கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிற. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கும் காமிக்கல. அப்படி எங்க இருந்து தான் கண்டுபிடிச்சியோ இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய? ஆமா, இவர் பெரிய கலெக்டர். இவரு தனியா கொண்டு வந்து மாப்பிள்ளைய காட்டுவாங்க. தாய் மாமன்ற பொறுப்பு இருக்கு அவனுக்கு. கல்யாணத்துக்கு என்னமோ தலைமை தாங்க வர மாதிரி கரெக்ட் டைமுக்கு வர. நீ எல்லாம் ஒரு தாய் மாமனா? தாய் மாமன் சொல்லிட்டு என்ன அறிவு தெரியுது உனக்கு? தாய் மாமன்றது இப்பதான் தெரியுதோ? தங்கச்சி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஊர் ஊரா தெரிஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டு வந்தா நீ வேணான்னு சொல்லிட்டா நான் என்ன செய்யறது? உனக்கு இன்னும் கோபம் தெரியலையா? எனக்கு மட்டும் என்ன அந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுங்கன்னு ஆசையா? அவ கட்டினா டிரைவர் தான் கட்டணும்னு ஒத்த கால நிக்கிறா. என்ன பண்ண முடியும்? சரி சரி, மாப்பிள்ளை வர சொல்லியிருக்கேன். அவர் பார்த்தா ரொம்ப கோவக்காரர் தெரியுது. நீ 2 வார்த்தை பேசி அமைதியா உட்கார். மாப்பிள்ள, நீங்க போந்தீங்க மாப்பிள்ள? உங்க மச்சான் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. எல்லாத்தையும் சமாளிக்கணும் இல்லையா? அது இவர்தான் பொண்ணோட தாய் மாமா மாப்பிள்ள. நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தரும் என்னை அசிங்கப்படுத்துறதே உங்க வேலையா வச்சிருக்கீங்க. போய் எங்க அப்பா வர சொல்லுங்க. மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள. அப்பெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள. அப்பா எதுக்கு கூப்பிடுறீங்க மாப்பிள்ள? மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோபம் வருது. பிரஷர் இருக்கும் போல இருக்குது. மாப்பிள்ள, தினமும் 2 கிளாஸ் சுடு தண்ணி குடிங்க. பிரஷர் சரியாயிடும். எனக்கு பிரஷர்லாம் எதுவும் இல்ல. பேசாம அமைதியா உட்காரியா? பார்த்தது தான் பார்த்த. கொஞ்சம் சின்ன பயலா பார்த்துருக்க கூடாது? வயசு கொஞ்சம் எச்சா தெரியுதே. ஐயா, 10 வருஷமா நான் இப்படித்தான் இருக்கேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படித்தான் இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. சரி மாப்பிள்ள, கோவப்படாதீங்க. பிறக்கும் போதே வயசாகி பிறந்திருக்கீங்க. என்னடா பொண்ணாயா பாத்திருக்க பொண்ணு? கொஞ்சம் கூட மனுஷனை மதிக்க தெரியாத குடும்பமா இருக்க. ஏண்டா கல்யாணம்னா வர்றவங்க எல்லாரையும் கவனிக்கணும். நீ மாப்பிள்ளைங்கிறதுக்காக உன்னை மட்டும் கவனிக்க முடியுமா? லேட்டா காஃபி கொடுத்தாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்க வேண்டியதானே? இதுக்காக எல்லாத்துக்கும் என்ன கூப்பிடுறதா? சம்பந்தி, நீங்க வேலையை பாருங்க. அவ அப்படித்தான், முழுக்கனா கோபம் வந்துடும். யோ, உனக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு காப்பி தானயா? டேய், உன் கல்யாணத்துக்கு வர்ற எவனோ சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அங்க உட்கார்ந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன தொந்தரவு பண்ணி கோவத்தை கலராத. சரியான திண்ணிப்பைய அப்பனா வந்து வாச்சிருக்கான. இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? அப்பப்ப நீதாண்டா மாப்பிளங்கிறத ஞாபகப்படுத்துற.
முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டா. ரொம்ப வெக்கப்படாதடி. ஏய் அங்க பாருடி, மாப்பிளைய பாருடி. ஏய் மாப்பிள்ளை உன்னை எப்படி பாக்குறாரு பாருடி. இந்த கல்யாணத்தை எப்படியாவது சீக்கிரம் நிறுத்தணும். ஏண்டா என் வாழ்க்கை நல்லா போறது உனக்கு பிடிக்கலையா? ஆமா இந்தம்மா இந்தாங்க மாப்பிள்ள. திருப்தி தானே? அக்கா ஆ? ஐயோ அக்கா, என்னக்கா இவ்ளோ பெரிய செயின் போட்டிருக்கீங்க? இந்த வயசுல உங்களுக்கு இவ்ளோ பெரிய செயின் தேவையாக்கா உங்களுக்கு? எவனாவது கழுத்தோட அறுத்துட்டு போயிட்டா என்னக்கா பண்ணுவ? திருடுற பயலுக்கு தெரியாதா பவுனுக்கும் கவரிங்க்கு வித்தியாசம்? அப்ப எல்லாமே கவரிங் தானா? அப்படி இல்லப்பா, தோடு மூக்குத்திலாம் பவுனு, செயின் வளையெல்லாம் கவரிங்க. ம். எங்க பரம்பரையில எல்லாருமே இப்படிதான், பாதி பவுனு பாதி கவரிங்க. ஆ? என் கல்யாணத்துல கூட எங்க அப்பா இப்படிதான் சமாளிச்சாரு. இந்த ஐடியாவை கொடுத்ததே எங்க அண்ணன் காமாட்சியோட அப்பாதான். ஆ? அக்கா நீ பெரிய கில்லாடி தான் போல இருக்க. ஏய், சூதுவாது தெரியாத போக்கத்தவங்க நாங்க இல்ல, படே. ஆ, ஆ. ஆதி பவுனு மீதி கவரிங்க. அப்பேற்பட்ட பரம்பரையா? ஏ அப்பா, என்னம்மா இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையாம? இல்லைங்கய்யா, எப்ப பண்ணிக்கிறதா உத்தேசம்? பண்ணணும். உன் ஜாதகத்தை நல்ல ஜோசியர்கிட்ட காட்டுமா? சரிங்கய்யா. வயசாகிட்டே இருக்குல்ல. என்னடா வந்து தொலை. என்ன பொண்ணு வீட்டுல எத்தனை பவுன் போடுறாங்கன்னு பேசியிருக்க? என்ன ஒரு 25 சவரன் போறேன்னு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவளை போடுவாங்க சந்தேகமா இருக்கு. டேய் சம்மந்தி தங்கண்டா. காலையில பொங்கல்லையே அந்த அளவுக்கு நெய் கொட்டினவரு தங்கம் போட மாட்டாரா? என்னடா போடா, வேலைய பாருடா. ஏய் மாப்பிள ரொம்ப சந்தேகமா இருந்தா கூப்பிட்டு கேட்டுரு மாப்பிள. அவன் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு கியூல நின்னுகிட்டு இருக்கேன். அட உண்மைதான் மாப்பிள. நீ கூப்பிட்டு கேக்குறியா, நான் கூப்பிட்டு வரவா? ம். மாப்பிள்ள கூப்பிடுறாரு, எதுக்கு கூப்பிடுறாரு தெரியலையே. மச்சான் நீ எதுக்கும் கவலைப்படாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சும்மா இருப்பா, வாயை மூடிட்டு. நீ ஏதாவது ஏடா கூடமா பேசி கல்யாணத்துல மண்ணள்ளி போடுறாதுப்பா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இருப்பா. சரி மச்சான், எதுவா இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாதுல்ல. மாப்பிள எல்லாரும் வர்றாங்க, கரெக்டா பேசிக்க. வரட்டேன். என்ன மாப்பிள்ள வர சொன்னீங்களாமே? ஆமா, முதல்ல பேசுறதெல்லாம் பேசிக்கிறணும்ல. அதான். என்ன விஷயம் சொல்லு மாப்பிள்ள. பொண்ணுக்கு எத்தனை பவுன் போட்டிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, முதல்ல உங்ககிட்ட நான் பேசலாம்னு இருந்தேன். சரி கல்யாணம் முடிஞ்சு பேசலாமே, நான் அமைதி ஆகிட்டேன். இப்போ 14 பவுன் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு மாசத்துல அறுவடை முடிஞ்சு 11 பவுன் போட்டுருவோம்ல. எனக்கு அப்பவே தெரியுமியா இப்படி எல்லாம் நடக்கும்னு. ஒண்ணுக்கு வழி இல்ல, ஆனா மீசைய மட்டும் அகலமா. அப்படியெல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள. வாழ்ந்துகிட்ட குடும்பம் இப்ப முடியாம இருக்கலாம், ஆனா சொன்ன வாக்க காப்பாத்துவோம்ல. ஏற்கனவே சொன்ன வாக்கவே காப்பாத்த முடியல, இதுல இன்னொரு வாக்கு வேற. மாப்பிள்ள அப்பா கிட்ட பேசுற மாதிரி 25 பவுன் நகையும் 75,000 ரூபாய் பணத்துல முக்கால்வாசி செஞ்சிட்டேன் மாப்பிள்ள. இன்னொரு மாசத்துல 11 பவுன் நகை செஞ்சிட்டு போறேன். 75,000 ரூபாயா? காலையில் தானே அப்பாட்ட கொடுத்தேன். ஏய் அப்பா, இங்க வா. என்னடா 75,000 ரூபாய் பணம் வாங்கினியா? ஆமா வாங்கின. நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ போயிடுவ. உன்னை பெத்து வளர்த்தனா கஷ்டப்படுறதா? அதுக்காகத்தான் வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சிருக்கேன். ஓஹோ, அதனாலதான் ஒத்துவுறியா? பொங்கல்ல நெய் தூக்கலா இருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா உடம் பண்ணுவாங்க. சும்மா கத்தாதடா. அவங்க செய்யறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, கண்டிப்பா செய்வாங்க. நீ போய் ஒழுங்கா தாலி கட்டுற வழிய பாரு. நீ சொன்ன நான் தாலி கட்டிடுவேனா? போனா போது அப்பனேன்னு பார்த்தா நீ என்கிட்டே வேலையை கட்டுவியா? டேய் இங்க பாரு, உன்னை பெத்ததுக்காக இல்லட்டாலும் உனக்காக பொண்ணு தேடி அலைஞ்சதுல என் கலரே போச்சு. அதுக்காவது மரியாதை கொடு. ஒழுங்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல பொண்ணே கிடைக்காம கல்யாணம் ஆகாம திரிவ. ஏ மச்சான், அவங்க குடும்பமே நாரி கிடக்குது, அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கறது? ஒத்து வந்தா பாப்போம், இல்லைன்னா அவங்க என்ன கல்யாணத்தை நிறுத்துறது, நாமளே நிறுத்திட்டு போயிடுவோம்.
நீ கொஞ்ச நேரம் அமைதியா கம்முன்னு இரு மாப்ள. என்னத்த அமைதியா இருக்கிறது? யோ அப்பன் பிள்ளைக்குள்ள 1000 பேசிக்கிடுவான். எங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியம் இருக்கு? நீ சொன்னா நான் கல்யாணம் பண்ணிடுவேனா? நீ கல்யாணம் பண்ணலைன்னா கூட பரவாயில்லடா. இந்த ஊரை எப்படி தாண்டிறேன்னு பாத்துறேன் நான். ஏய் நான் இந்த ஏரியாத உனக்கு இருக்கிறத மாதிரி எனக்கு இருக்கும்ல. பாத்துறலாம்டா, பஞ்சாயத்துல பாத்துறலாம். உன் குடும்ப சங்கதியை கிழிச்சிட மாட்டேன். டேய் மாப்ள, அமைதியா இரு மாப்ள. விடு மாப்ள. அமைதியா இரு மாப்ள. அமைதியா இரு. என்ன ஆளை வச்சு மிரட்டுறியா? கூட்டுறா பஞ்சாயத்தை நியாயத்தை நான் அங்க பாத்துக்கிறேன். வாங்க ஏய் வாடா டேய். ஏய் வாடா. சொல்றதை கேளுங்கப்பா. எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. அமைதி அமைதி. வயசு வித்தியாசம் பாக்குறதா புள்ள கொடுறா இந்த பேசுவாங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அப்பாட்ட ஒரு மரியாதை பெரிய பேச வந்து போங்கயா. எனக்கு தெரியாது நீங்க யார் என்னன்னு. நீ பேசிக்கிட்ட அந்த பொண்ணுக்கு நீ என்னைய பத்தி வச்சிருக்க நீ? மாப்ளன்னு கூட்டு வந்தே உன்னை நீ. விடுங்க. ஏன் தேவையில்லாம யோ, சும்மா இரு, சும்மா இரு. இல்ல பத்தி வச்சிருக்க நீ. ஏம்மா, பேசாம இருக்கேன்னு சொல்றேன்ல. அமைதியா இருங்க. பேசாம இருக்கேன்னு சொல்றேன்ல. அம்மா அமைதியா இருமா. எல்லாரும் பேசாம இருங்கப்பா. அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? நீங்களே பேசிக்க வேண்டியதானே? இந்த மாப்பிள்ளைகளுக்கு வேண்டாயா? இவன் ஏமாத்துறதுக்காக இவனுக்கு தண்டனை கொடுத்து கழுத மேல ஏத்தி ஊரை சுத்தி வர சொல்லுங்கயா. நான் உங்களை ஏமாத்தினா? ஏய் நீங்க தான் என்னைய கூப்பிட்டு வச்சு ஏமாத்திருக்கீங்க. அட இருங்கப்பா, பேசாம இருங்க. தலைவர் பேசுவாரு. இப்ப என்னப்பா சொல்ற நீ? இந்த பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒண்ணும் சிக்கல் இல்லைங்க. ஆனா அதுக்கு பிறகு இந்த பயலுக யாரும் என் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. இதுவே ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாயிரக்கூடாங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீ என்னடா எங்க பொண்ணை பத்தி யோசிக்கிறதுக்கு? இத விட்டா உனக்கு தான் கல்யாணம் நடக்காது. எங்க பொண்ணுக்கு நாங்க ராஜா மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்படி சொல்லுங்க. இந்த பயலை பார்க்கும்போதே தெரியுது இவன் ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்த மாட்டான். உன் பொண்ணுக்கு ஏமாவா இருக்கான். அவன் வாழ்க்கை கொடுப்பான். நீ கவலைப்படாதண்ணே. நீ கவலைப்படாத மச்சான், நான் இருக்கேன். தலைவரே, அவருக்கு தண்டனை கொடுத்து பஞ்சாயத்தை முடிச்சு வைங்க. என் பையன் கால் தூசி பெற மாட்டான். இவன் பேசாம இருந்தா குறுக்க பேசக்கூடாது. அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ல, அவனுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? அவன் கேட்டு நீங்க செஞ்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஐயா எனக்கு பவுனு கூட வேணாம். அந்த பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா உங்க முன்னாடியே தாலி கட்டியே கூப்பிட்டு போறேன். இல்லன்னா நான் பாட்டு கிளம்புறேன். அவன் சொல்றது சரிதான். என்ன தலைவரா அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இந்த பாருங்க, அவன் இந்த ஊரை விட்டு போயிடுவான். நாங்க தான் உங்க கூட வாழ போறோம். நாளை பின்ன உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பாருங்க. பார்த்து ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஆமா ஆமா. அதுக்காக நியாயத்துல மண்ணள்ளி போட முடியாதுப்பா. அவன் சொல்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு கேட்போம். சரின்னா தாலி கட்டி கூட்டிட்டு போட்டோம். இல்லைன்னா பஞ்சாயத்தை கலைச்சிருவோம். இதான் முடிவு. பொண்ணை கூப்பிடுங்க. ஏய், எங்க வீட்டு பொண்ணு வந்து உன் மூஞ்சில காரி துப்புறது மாதிரி பதில சொல்ல போறா. அதுக்கு பிறகு வச்சுக்கிறேன்டா. இவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானம்மா? கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானம்மா? அப்புறம் என்ன? பூசாரிய தாலி மாலை அச்சதை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. இங்க பாருங்க, சொல்றது நல்லா கேட்டுங்க. பொண்ணு சம்மதிச்சதுக்கு அப்புறம்
ரெண்டு தரப்புல யாரும் சண்டை போட கூடாது, புரியுதா? இதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை சுமூகமா முடிஞ்சது. இந்தா மாலை எப்படி? இந்தா பொண்ணுக்கு மாலையை போடு. ஐயா இந்தாமா மாலையை போடு. தாலி எடுப்பா. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. இங்க பாருங்கயா, நான் இந்த ஊர் பக்கம் கண்டிப்பா வரமாட்டேன். நீங்களும் எந்த காரணத்தை கொண்டு என் மூஞ்சல் முழிக்க கூடாது. அதுக்கு மீறி வந்தீங்க, எவனும் உசுரோட ஊர் போய் சேர மாட்டேங்க. ஆமா. ஏமா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஒரு தேங்காய உடைக்க கூட தெரியாத டுபா கொடுத்த எங்க அப்பாவா? டேய் நீ வேறடா, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தொலைச்சுப்படாத. நானே தேங்காய் சட்னி அரைக்கணும்னா கூட முழு தேங்காவை அவர் கண்ணிலேயே காட்ட மாட்டேன், சட்னியை மட்டும்தான் ஓ காட்டுவேன். இதான் மேட்ரா? சரி 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 சரி, நானும் பெரிய பையன் ஆனோன்னு எங்க தாத்தா மாதிரி பெரிய மிஸ் வச்சுக்க போறேன். வேணாண்டா, இப்போ கூட ரோட்ல போனேன்னு வையே, யாராவது பெரிய மீச வச்சு பார்த்தாருன்னு வச்சுக்க, உடனே ஜெர்க் விடுவாரு உங்க அப்பா. ஆமாமா, அன்னைக்கு நானும் அப்பாவும் பைக்ல போகும்போது ஒரு டிராபிக் போலீஸ்மேன் பெரிய மிஸ் வச்சிருந்தாரு. உடனே அப்பா யூ டர்ன் போட்டு வேற ரூட்ல வந்துட்டாரு. டேய் இதெல்லாம் உன் மனசுலயே வச்சுக்கடா, ஒளரி கிளறி படாத, சரியா? சரிம்மா. ஐயோ மேடம், லீவ் சொல்ல சொன்னீங்க, ஆபீஸ் வந்திருக்கீங்க? இல்ல, ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, அது கேன்சல் ஆயிடுச்சு. மேடம் ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி தெரியுது மேடம். என்னாச்சு மேடம்? என்ன பண்றதுன்னே தெரியல. என்னை சுத்தி இருக்கிறவங்க யாரும் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என் லைஃப்ல போராடி நல்ல பொசிஷனுக்கு வரணுங்கிறது என்னோட கனவு. அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியல. என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் என் சந்தோஷத்தை தட்டி பறிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னோட லைஃப்ல எல்லாமே விரும்பி சந்தோஷமா ஏத்துக்கிட்டது தான். எதுவுமே தப்பா போனதில்ல. நான் செலக்ட் பண்ண ஃபீல்ட், ஹஸ்பண்ட், ஃபேமிலி எல்லாமே பெர்ஃபெக்ட். ஆனா என்னால மத்தவங்கள மாதிரி சந்தோஷமா வாழ முடியல. நான் கன்சீவா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அது என்னோட பல நாள் கனவையும் சுக்கு நூறா உடைச்சி எரிஞ்சிடும். என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிடையாது. ஆனா என் மனசு சொல்றத கேட்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த குழந்தை விஷயத்த எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மேடம், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பல கம்பெனிகள்ல உங்களை பத்தி பேசி கேட்டிருக்கேன். இந்த ஆபீஸ்ல பாஸ் சொல்லி நடக்குதோ இல்லையோ, வினோதினி மேடம்னா ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கு. அவ்வளோ போல்டா எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமான பொண்ணு நீங்க. உங்களை நான் இப்படி மனசுடைஞ்சு பேசுற நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பிரச்சனைகளோட வடிவத்தை பணம் மட்டும் மாத்தி அமைக்குது.